analysis. Point set topology. Hello everyone, welcome to Professor Suray's Maths Classes Real Analysis Chapter 2 Point Set Topology. ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவுண்டட்னஸ் ஆஃப் செட்டு, லிமிட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்குமெடியன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். நம்ம இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைப்போம், பட் இதுவும் கேட்குறாங்க. எல்லா எக்ஸாம்லையுமே பிஜி, பாலிடெக்னிக், செட்டு எல்லாத்துலேயுமே கேட்குறாங்க. ஸோ ஆர்குமெடியன் ப்ராப்பர்ட்டிஸ். If x and y are two positive real numbers, then there exists a positive integer n such that ny greater than x. x and y னு எந்த ரெண்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் வேணாலும் எடுத்துக்கிட்டோன்னா ny greater than x அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னு எந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர், எந்த ரெண்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் n into y எக்ஸை விட பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு இன்டிஜர் எண் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கண்டிப்பாக இருக்கும். அதான் அந்த ரிசல்ட். செகண்ட் ஒன், if x is any positive real number, then there exists a positive integer n such that n greater than x. இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் 1 2 3 4 5 அப்புறம் 0 -1 -2 பாசிட்டிவ் சைடு போயிட்டே இருக்கும். ரியல் நம்பர்ஸும் அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு போயிட்டே இருக்கும். 0 அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ நம்பர். இன்ஃபினிட்டிங்கிறத நீங்கள் ஒரு குவான்டிட்டியாக பார்க்கக்கூடாது, அதுக்கு எவ்வளோ வேல்யூலாம் யாருக்கும் தெரியாது. இப்போ இன்டீஜர் இருக்கிறதுல இன்டீஜர் பெருசா இல்லை ரியல் நம்பர் பெருசா அப்படின்ற கொஸ்டின் வருது இல்லையா? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதோட பெருசாக என்னால் பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்ல முடியும். அப்போ எந்த ரியல் நம்பர் கொடுத்தாலும் அதோட பெருசாக இன்டீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே நமக்கு என்ன தோணும், அப்போ இன்டீஜர் தான் இருக்கிறதுலே பெருசானா இல்லை, அதான் அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு. ஃபார் எனி ரியல் நம்பர் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்டீஜர் என் சச் தட் 1/n லெஸ் தென் எக்ஸ். ஸோ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனே இன்டீஜர் தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. அப்படி கிடையாது. இதோட மீனிங் என்னென்னா, எந்த ரியல் நம்பர் கொடுத்தாலும் அதை விட பெருசாக இன்டீஜர் சொல்ல முடியும், பாசிட்டிவ் இன்டீஜர். அது ஒன்று. தேர்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இதில் ஃபார் எனி ரியல் நம்பர் இருக்குது, எந்த இடத்துல பாசிட்டிவ் வருது பாசிட்டிவ் வரல அப்படிங்கிறதான் கவனமாக பார்க்கணும். இதில் பாசிட்டிவ்னு இல்லை, எந்த ரியல் நம்பர் எக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்டீஜர் கண்டுபிடிக்கலாம். இதில் 1/nங்கிறது லெஸ் தென் எக்ஸ், இல்லை எக்ஸை விட லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி 1/n கண்டுபிடிக்கலாம். சரியா? இதுதான் ரிசல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ஸ். பவுண்டு அப்படின்னா என்னென்னா, நம்ம ரியல் லைஃப்லேயே பாருங்களேன், நம்மளோட ஏஜுக்கு பவுண்டு இருக்குது. பிறக்கும்போது 0 செகண்ட்ஸில் ஆரம்பிக்குது, இறக்கும் பொழுது 70 வயசோ 80 வயசோ அந்த டைம் முடியுது. 80 வயசில் இருந்தோம் அப்படின்னா பவுண்டு 0 to 80. அதான் இதில் அப்பர் பவுண்டு அப்படிங்கிறது 80 அண்ட் 80க்கு மேலே இருக்கிறது எல்லாமே அப்பர் பவுண்டு. லோயர் பவுண்டு அப்படிங்கிறது 0. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா சேலரி ஒரு பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆகும், ரிட்டையர் ஆகும்போது ஒரு மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். அதான் பவுண்டட். ஓகே, பவுண்டட்னஸ் அப்படிங்கிறது அதான் பவுண்ட்ஸுங்கிறது. அப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். தென் a real number m is called an upper bound of s. Every element of s is less than or equal to m. mங்கிற நம்பர் அப்பர் பவுண்ட் சொல்லணும்னா, இந்த எஸ்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே இந்த எம்முக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷன் படி இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த எம் இஸ் கால்டு அப்பர் பவுண்ட். அப்போ சிம்பிளாக சொன்னோன்னா, அந்த எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கிற எல்லா நம்பரையோட ஈக்குவலாகவோ அல்லது பெருசாகவோ ஒரு நம்பர் சொல்ல முடிஞ்சால் இந்த எம்முங்கிற நம்பருக்கு பேர் அப்பர் பவுண்ட். எக்ஸாம்பிள், let s equal to 1/n such that n belongs to n. இது செட்டு, அதாவது n இருக்கிறதுல 1 போட்டோம்னா 1/1 1ன்னு வரும். 1, 1/2, 1/3 எட்ஸெட்ரா. அந்த செட்டு தான் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா 1, 1/2, 1/3 இப்படி போயிட்டே இருக்கும், எட்ஸெட்ரா. இப்போ டெஃபனிஷன் படி நான் எம் சூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் எம் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இந்த செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட் எடுத்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கரெக்டு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸு, இங்கே இருக்கிறது எம், ரைட் ஹேண்ட் சைடு எம். அடுத்து 1/2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதுவும் கரெக்டு. இப்படி பார்க்குறேன். இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 1 அப்படிங்கிறது அப்பர் பவுண்ட். ஸோ அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ் இஸ் 1. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். ஸோ அப்பர் பவுண்ட் ஆஃப் எஸ் இஸ் 1. இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்குங்க. 1, அப்புறம் 1/2,
அப்புறம் 1/3, அப்புறம் 1/4 இப்படி போகணும். ஸோ 1/2, 1/3, 1/4 எட்ஸெட்ரா இப்படி போக இப்படி போயிட்டுருக்கோம். இது அதுக்கு அர்த்தம். இதே மாதிரி லோயர் பவுண்ட் சொல்லலாமா? அப்போ என்ன வரும்? எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக இந்த எஸ்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாகவோ அல்ல அதை விட கம்மியாகவோ ஒரு நம்பர் எம் அப்படின்னு இருக்கணும். அப்போ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு இருக்கணும். ரெண்டு ஒரே மீனிங் தான். ஸோ இஃப் எவரி எலமெண்ட் ஆஃப் எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் தென் திஸ் எம் இஸ் கால்டு லோயர் பவுண்ட் ஆஃப் எஸ். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். எஸ் ஈக்குவல் டு -1/n வேர் n பிலாங்ஸ் டு n. இப்போ இதுக்கு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா -1, -1/2, -1/3, -1/4 எட்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதில் லோயர் பவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் -1. ஏன்னா வந்து இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இந்த நம்பர் இருக்குது. ஐ மீன் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கனால லோயர் பவுண்ட் ஆஃப் எஸ் இஸ் -1. இப்போ ஒரு செட்டை வந்து எப்போ பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லுவோம்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டுமே இருக்கணும். எனக்கு லோயர் பவுண்டும் இருக்கணும், அப்பர் பவுண்டும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து பவுண்டட் செட். நான் ஏற்கனவே சொன்ன ரியல் லைஃப்பில் ஏஜு, சேலரி இதெல்லாம் வந்து பவுண்டட். சரியா? அதே மாதிரி ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் ரெண்டும் இருக்கணும். அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இஃப் இட் ஹேஸ் அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் தென் த செட் இஸ் கால்டு பவுண்டட் செட். ஸோ அப்படின்னு சொல்லலாம் டெஃபினிஷன். இப்போ நம்மளை பொறுத்தவரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டெஃபினிஷன் அப்படியே மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கரெக்டாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 1/n யூனியன் -1/n எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து போடுறோம். ஸோ இங்கே வந்து 1, 1/2, 1/3, here 1/4 like that. Okay, so lower bound is -1 and upper bound is +1 for all x. Therefore s is bounded. ஸோ இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் அப்பர் பவுண்டு பார்த்தோம். அப்பர் பவுண்டு வந்து 1, அந்த எலமெண்ட் வந்து இந்த செட்டில் இருக்குது. கரெக்டு தானே? அந்த எலமெண்ட் வந்து 1ங்கிற எலமெண்ட் வந்து இந்த செட்டில் இருக்குது. இப்போ இதே செட்டுக்கு லோயர் பவுண்டு சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 0 சொல்லலாமா? லோயர் பவுண்ட் இந்த செட்டுக்கு 1/n n பிலாங்ஸ் டு n லோயர் பவுண்டு வந்து 0. ஆனால் இந்த 0 வந்து இந்த செட்டுக்குள்ளே இல்லை. நல்லா பார்த்துங்க. 1, 1/2, 1/3, 1/100, 1/1000 இப்படி ரெடியூஸ் ஆகிட்டே போகும். 0க்கு பக்கத்தில் போகும். ஆனால் ஈக்குவல் டு 0ன்னு வராது. அப்போ அப்பர் பவுண்டோ லோயர் பவுண்டோ அந்த செட்டில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொன்னால் அதான் அர்த்தம். ஸோ அப்பர் பவுண்ட் ஆர் லோயர் பவுண்ட் மே ஆர் மே நாட் பிலாங் டு த செட். சரியா? ஆனால் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுக்குறேன். எனக்கு அப்பர் பவுண்ட் மாதிரியே இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே பேர் இங்கே வைக்க முடியாது. அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் எலமெண்ட். அப்பர் பவுண்டாக இருந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். If an upper bound of a set belongs to the set, then it is called greatest element of the set. அப்போ ரெண்டுக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். அப்பர் பவுண்டுங்கிறது அந்த செட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது கண்டிஷன் கிடையாது. பட் கிரேட்டஸ்ட் எலமெண்ட் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி அதுக்குள்ளே இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் அது அப்பர் பவுண்டாக இருக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/n அப்படின்னே எடுக்கிறோம். அப்போ 1ங்கிறது கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப் எஸ். அதே மாதிரி 0,2 எடுத்துக்கிறோம்னா 2ங்கிறது அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. 2 is the greatest element of S. இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் 0,2 போட்டுட்டேன்னா 2ங்கிறது கிரேட்டஸ்ட் எலமெண்ட் இல்லை. ஒரு ப்ராக்கெட் எப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்டர்வல் 0,2 போட்டுட்டேன்னா இந்த செட்டுக்குள்ளே 2 இருக்காது. அதனால் என்ன சொல்ல முடியாது? நம்ம கிரேட்டஸ்ட் எலமெண்ட் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல 2 என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பர் பவுண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். அப்போ லோயர் பவுண்டாக இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1/n n பிலாங்ஸ் டு n. இதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா 0 வந்து உள்ளே இருக்காது. அதனால் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்னோ லீஸ்ட் எலமெண்ட்னோ சொல்ல முடியாது. அதனால் யூனியன் 0 இதை மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஒரு செட்டாக பார்க்கணும். 0, 1, 1/2, 1/3 எட்ஸெட்ரா அப்படி வச்சுக்கோங்க. அப்போ 0ங்கிறது லீஸ்ட் எலமெண்ட், ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் 2,3 போட்டோம்னா 2 அப்படிங்கிறது லீஸ்ட் எலமெண்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இந்த எக்ஸாம்பிளில் அப்பர் பவுண்ட் பார்த்தோம். இதில் 1 மட்டும்தான் அப்பர் பவுண்டா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். இப்போ இந்த 1 இருக்கிறதுல 2 போட்டால் என்ன ஆகும்? 1 இருக்கிறதுல நான் 2 போடுறேன். இப்போ நம்ம டெஃபினிஷன் படி இந்த எஸ்ஸில் இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு வரணும். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அந்த எம் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1க்கு பதில் 2 எடுக்கிறேன். அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. 1/2 எடுக்கிறேன். இதையும் 2ஆக மாற்றுறேன். அதே மாதிரி 1/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ 1 மட்டும் அப்பர் பவுண்டு இல்லை, 2வும் அப்பர் பவுண்டு தான். இப்போ நம்ம கொஸ்டின் வரும், இது வந்து ரவுண்டாக தான் எடுக்கணுமா, 1, 2, 3 தான் எடுக்கணுமா, ஏன் 1.5ன்னு எடுத்தால் என்ன ஆகும்? 1.5வும் கேபிட்டல் எம்க்குரிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுவும் அப்பர் பவுண்டு தான். 1.6, 1.01, 2, 3, 5, √10 இப்படி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க.
அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எனி நம்பர் m greater than or equal to ஆர் இப்படி எழுதிக்கிறோம் எனி நம்பர் எக்ஸ் greater than or equal to m. சரியா, எனி நம்பர் எக்ஸ் greater than or equal to m இஸ் அன் அப்பர் பவுண்ட். கரெக்டா? அப்போ m அப்புறம் எம்முக்கு மேலே இருக்கிற எல்லா நம்பருமே அப்பர் பவுண்ட்ஸ் தான். சரி, அப்போ 1.5 இதெல்லாம் அப்பர் பவுண்ட் போயிட்டே இருக்கும். 3 4 5 எழுதலாம், இல்லை எனி ரியல் நம்பர்னு எழுதலாம். இப்போ இதில் கிரேட்டஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா கிரேட்டஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறது எப்போவுமே இன்ஃபினிட்டி. என்ன சொல்லலாம்? அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லலாமா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அதனால தான் அதுக்கு பேர் எல்யூபி. இன்னொரு பேர் இதுக்கு வந்து சுப்ரீமம். ஸோ இதுதான் சுப்ரீமம்குரிய டெஃபினிஷன். நான் டைரெக்டாக சொல்லாமல் உங்களுக்கு என்னங்கிறத புரிய வச்சுட்டு இங்கே வர்றேன். இப்போ டெஃபினிஷன் அப்படியே இருக்கும். சுப்ரீமம் எல்யூபி ஆஃப் செட். Let S be contained in R, then least value of all the upper bounds of a set S is called the supremum of the set or LUB, lub of the set S. போன எக்ஸாம்பிள் படி அதில் 1 அப்படிங்கிறது தான் LUB, least upper bound. ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். 1 1 + 1/2 1 + 1/2 + 1/2 ஸ்கொயர் எட்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ இதில் சுப்ரீமம் ஆஃப் S கண்டுபிடிச்சோம்னா இப்போ நீங்கள் ஒன்றை பார்த்துட்டு 1ங்கிறதான் அப்பர் பவுண்ட் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அடுத்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஆட் பண்ணிகிட்டே இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா 2 வரைக்கும் தான் போக முடியும், 2க்கு தாண்டி போகாது. அதே மாதிரி 2க்கு முன்னாடி எங்கே போய் நிற்கும்னு நமக்கு தெரியாது. சரியா, அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். எட்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். அப்போ சுப்ரீமம் ஆஃப் எஸ்ங்கிறது 2, ஆனால் இந்த 2 வந்து எதில் இருக்காது அப்படின்னா எஸ்ஸில் இருக்காது. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் அடுத்தது 4n + 3/n. So that is equal to, put n equal to 1. So 4 × 1 + 3/1. So that is nothing but 7. ஸோ என்னுக்கு பதிலாக 1 போடுங்க, 7 கிடைக்கும். அடுத்து என்னுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 4 × 2 8, 8 + 3 11, 11/2. அதே மாதிரி இப்படி போட்டுகிட்டே போகலாம். அடுத்து என்ன இருக்கிறத 3 போட்டோம்னா 4 × 3 12, 12 + 3 15, 15/3. 15/3ங்கிறது 5. ஸோ 5 கூட போட்டுடலாம், எட்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இதில் இருக்கிற நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ சுப்ரீம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகே, ஸோ சுப்ரீம் வேல்யூ வந்து 7. இந்த எக்ஸாம்பிளில் இந்த 7ங்கிறது வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம்னா அப்பர் பவுண்டு மாதிரியாகவும் இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டு அப்படிங்கிறது அல்லது சுப்ரீமங்கிறது அந்த செட்டில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். Again, see this lower bound. So -1 is the lower bound of S. What about -2? Whether -2 satisfies this condition or not. M less than or equal to X. So -2 less than or equal to X. -3 less than or equal to X. -3.1 less than or equal to X. அப்போ இதில் லீஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன பாருங்கள், நெகட்டிவ் சைடு போயிட்டே இருக்குது. ஓகே, நெகட்டிவ் சைடு குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இதில் வந்து நம்ம லீஸ்ட் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் சொல்லலாம். அப்போ லோயர் பவுண்ட் அதில் நம்மளால் கிரேட்டஸ்ட் சொல்ல முடியும். அது இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரை என்ன அப்படின்னா -1. அப்போ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் GLB, அப்படி இல்லைன்னா இன்ஃபிமம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ திஸ் தி எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப் இன்ஃபிமம். லெட் S contained in R, the greatest of all the lower bounds of a set S is called the infimum or GLB of the set S. For example, if S equal to 4n + 2/n, n belongs to n, then infimum of S equal to 4. You can find out by substituting n equal to 1 2 3 etc. எனக்கு பதிலாக 1 2 3ன்னு போட்டோன்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த 4 வந்து இந்த எஸ்ஸில் இருக்காது, அதையும் பக்கத்தில் எழுதியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிளில் 1 1 + 1/2 1 + 1/2 + 1/2 ஸ்கொயர் எட்ஸெட்ரா அப்படின்னு எடுத்திருக்கோம். இந்த இடம் வந்து nth டேர்ம், பட் அதோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கப்புறம் எட்ஸெட்ரா தான் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது என்னவாக இருக்கும், இதுக்கு GLB இன்ஃபிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைமே பார்த்தீங்கன்னா 1 + 1/2, அப்போ அதோட கூடிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது, அப்புறமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் இங்கே இன்ஃபிமம் வைஸ் வந்து 1, இங்கே வந்து இன்ஃபிமம் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா எய்தர் இன்ஃபிமம் ஆர் சுப்ரீமம் மே ஆர் மே நாட் பிலாங் டு த செட். இன்ஃபிமமோ சுப்ரீமமோ அந்த செட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் மாதிரி. இன்டர்வல், let S be a subset of R, then we say S is an interval if whenever A and B are in S such that A not equal to B, then for all A less than X less than B, which implies X belongs to S. அதுக்கு என்ன அர்த்தம் இன்டர்வல் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சுக்கிற A, Bயை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இன்டர்வல் டிஃபைன் பண்ணும்போதே A not equal to B அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ ஒரு சில புக்கில் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கேஸில் க்ளோஸ் இன்டர்வல் A, B அப்படின்னு போட்டால் என்ன வரும், A ஈக்குவல் டு பின்னு போட்டால் க்ளோஸ் இன்டர்வல் A, A ஈக்குவல் டு சிங்கிள்டன் செட் A அப்படின்னு வரும்.
இந்த டெஃபினிஷனில் நம்ம எடுக்கும்போதே ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு எடுத்துட்டோம். அப்போ சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி, அதாவது ஏபிக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் எஸ்ஸில் இருக்கும். தட் இஸ் எஸ் இஸ் நத்திங் பட் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. இந்த கேஸில் அதை பர்டிகுலராக இந்த மாதிரி பிரிக்கிறோம் நம்ம. இஃப் எஸ் இஸ் அன் இன்டர்வல் அண்ட் சுப்ரீமா எஸ் ஈக்குவல் டு பீட்டா, infima எஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, தென் எஸ் இஸ் டினோட்டட் பை ஓப்பன் இன்டர்வல் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் closed open interval alpha comma beta or open closed interval alpha comma beta depending whether they are members of S or not. இதில் இந்த ஆல்ஃபா சேர்க்குறதா இல்லையா அப்படின்னா ஆல்ஃபாங்கிறது எஸ்ஸில் இருந்தால் இந்த ப்ராக்கெட்டில் சேர்க்கணும், அது மாதிரி பீட்டாங்கிறது எஸ்ஸில் இருந்தால் இந்த ப்ராக்கெட் வந்து சேர்க்கணும். ஐ மீன் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் போடணும், இல்லைன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருங்க. அப்போ லென்த் ஆஃப் இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுப்ரீமா ஆஃப் எஸ் மைனஸ் இன்ஃபிமா ஆஃப் எஸ். ஜென்ரலாக க்ளோஸ் இன்டர்வல் ஆல்ஃபா கமா பீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லென்த் அப்படிங்கிறது பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், அன் இன்டர்வல் எஸ் இஸ் கால்ட் அன் ஓப்பன் இன்டர்வல் இஃப் சுப்ரீமா ஆஃப் எஸ் அண்ட் இன்ஃபிமா ஆஃப் எஸ் போத் டஸ் நாட் பிலாங் டு எஸ். ரெண்டுமே எதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா எஸ்ஸில் இருக்கக்கூடாது, அப்படின்னா அதாவது ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். அதே மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னா இந்த ரெண்டுமே உள்ளே இருக்கணும், போத் பிலாங் டு த செட் எஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர், ஷார்ட் ஃபார்ம் வந்து ஓசிபி. Every non-empty bounded subset of R has supremum and infimum in R. Rக்கு எந்த ஒரு பவுண்டட் சப்செட் எடுத்துங்க, எம்டி செட் எடுக்கக்கூடாது, அதனால் நான் எம்டி எடுக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக சுப்ரீமமும் இருக்கும் இன்ஃபிமமும் இருக்கும். அதுவும் என்னவாக இருக்குன்னா ரியல் நம்பராக இருக்கும், அதுதான் இன் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். இப்போ நம்ம வந்து நார்மலாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், நெய்பர், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு. இப்போ எவ்வளோ பக்கத்தில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர், எவ்வளவு பக்கத்தில் இருந்தால் அவங்க வந்து நெய்பர். அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது, இவ்வளோ தான் இருக்கணும்னு. அதனால தான் நம்ம மேத்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ பக்கத்தில் இருக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் இருக்கலாம். ஸோ பக்கத்து வீடு இம்மீடியட்டாக ஒரு 10 மீட்டரில் கூட பக்கத்து வீடு இருக்கலாம், அப்போ அவங்க தான் வந்து நெய்பர். நம்ம வீடே 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கட்டியிருந்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் நம்ம வீடே அவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்கோம், வீடு தோட்டம் எல்லாம் சேர்த்து. அப்போ அந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வீடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பர். அதனால் நெய்பருங்கிறத இவ்வளோ பக்கத்தில் தான் சொல்ல முடியாது, அதனால் தான் மேத்ஸில் அதுக்கு பதிலாக எப்சிலான் அப்படிங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ நெய்பர்ஹுட் ஆஃப் அ பாயிண்ட். எஸ்ஸுங்கிறத எடுத்துக்கிறோம் ஒரு செட்டு ஆருக்கு, ஏன்னு ஒரு எலமெண்ட், ஏ வந்து எஸ்ஸில் எடுக்கலாம், நல்லா பார்த்துங்க, ஆரில் எடுக்கிறோம். எஸ் இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ. இந்த நேம் எதுக்கு பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், இந்த செட்டுக்கு பேர் வைக்கிறோம். இப்போ இந்த எஸ்ஸுங்கிற செட்டு வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் எதுக்கு, இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கணும். அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அன் ஓப்பன் இன்டர்வல் ஐ, ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும், ஐங்கிற ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா இந்த ஏங்கிற நம்பரும் ஐக்குள்ளே இருக்கணும், அந்த ஐ வந்து இந்த எஸ்ஸுக்குள்ளே இருக்கணும். எப்படி டெஃபினிஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், இந்த டயக்ராமேட்டிக்காக நான் போடுறேன் நான். இப்போ இதான் வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, இது வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு வெளியில் ஆறுங்க வந்து யூனிவர்சல் செட், அது நமக்கு தெரிஞ்சது தான். ஏ வந்து ஆரில் எடுக்கிறோம், ஏ வந்து இதுக்குள்ளே தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஜென்ரலாக வந்து ஆரில் இருக்கும். பட் இந்த டெஃபினிஷன் படி நான் கொண்டு வரணும். அப்போ ஏ வந்து இங்கே எடுக்கிறேன். ஸோ இந்த ஏ கவர் ஆகிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கணும். ஸோ இதான் வந்து ஐ, இப்போ நான் வரைகிறது வந்து ஐ இந்த மாடலில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் திஸ் எஸ் இஸ் ஏ நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட் ஏ. ஸோ இதான் டெஃபினிஷன். சம்டைம்ஸ் ஐ ஈக்குவல் டு எஸ்ன்னு இருக்கலாம், அதனால தான் இதையும் சேர்த்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஆறுங்கிறது எந்த பாயிண்ட்டுக்காவது நெய்பர்ஹுட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஆர் இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எவரி ரியல் நம்பர். இப்போ நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 எடுத்துக்கிறேன். ஜீரோங்கிற நம்பருக்கு ஆர் வந்து நெய்பர்ஹுட்டா, ஆர் வந்து பெருசு இல்லை, ஆர் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும். இதை போய் எப்படி நெய்பர்ஹுட் ஆஃப் 0ன்னு சொல்கிறது, ஆர் இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் 0ன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு வரும். டெஃபினிஷனுக்கு தான் கரெக்டாக பார்க்கணும். 0 நெய்பர்ஹுட்னு சொல்லணும்னா இந்த 0 இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்து அந்த இன்டர்வல் இஸ் அ சப்செட் ஆஃப், ப்ராப்பர் சப்செட் கிடையாது, ஈக்குவலாகவும் இருக்கலாம், அந்த எஸ்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் போதும். இப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஆர் இருக்குது. அப்போ இந்த ஐக்கு பதிலாக ஒரு இன்டர்வல் போடணுமா, அந்த இன்டர்வல்குள்ளே 0 இருக்கணும். அப்போ நான் அந்த இன்டர்வல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -∞, எடுத்துக்கிறேன். அப்போ -∞, ஐக்கு பதிலாக திஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர், ஆக்சுவலி ஈக்குவல் டு ஆர் வந்துடுச்சா. ஐக்கு பதிலாக -∞, வந்துடுச்சு, 0 அதுக்குள்ளே இருக்குது. தேர்ஃபோர் ஆர் இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் 0. இதே மாதிரி நீங்கள் எல்லா ரியல் நம்பருக்கும் ஆறுங்கிறது நெய்பர்ஹுட்னு சொல்லிடலாம்.
இந்த நம்பர் ஜீரோவுக்கு n செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நெய்பர்ஹுட்டாக இருக்குமா அப்படின்னு பார்ப்போம். இந்த டெஃபனிஷன் படி முதல் பார்ப்போம். இப்போ ஏக்கு பதிலாக 0 எடுத்தாச்சு. அப்போ 0 கவர் ஆகிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடணும். அந்த ஓப்பன் இன்டர்வல் ஐ கண்டெய்ன்ட் இன் எஸ் அப்படின்னு எழுத முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஐ கண்டெய்ன்ட் இன் எஸ், ஆக்சுவலி எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே n அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. ஏன் அப்படின்னா 0க்கு நெய்பர்ஹுட் போட்டிங்கன்னா அதுக்கு உள்ள நேச்சுரல் நம்பர் இல்லாத நம்பரும் வந்துடும். அப்போ கண்டெய்ன்ட் இன் நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு எழுத முடியாது. ஸோ n இஸ் நாட் அ நெய்பர்ஹுட் ஆஃப் 0. சரி, ஏன் 0 எடுக்கிறீங்க, ஒரு 2 எடுங்க அப்படின்னா 2க்கு இதே மாதிரி போடுங்க. ஓப்பன் இன்டர்வல் போட்டாலே ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் எல்லாமே வந்துடும். சொல்லப்போனால் ரியல் நம்பர் வந்துடும். ஜென்ரலாக எல்லா ரியல் நம்பருமே நேச்சுரல் நம்பர் கிடையாது. அதனால் நம்ம இப்படி எழுதவே முடியாது. ஐ இஸ் கண்டெய்ன்ட் இன் n எழுத முடியாது. ஸோ n இஸ் நாட் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எனி ரியல் நம்பர்.